வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு. செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். மரக்காணம் பகுதியில் 19 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். இனி விரிவான நிகழ்வுகள். அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் எம் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் திரு பி டி ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு எம் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் திரு ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் திரு மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டான். புதுச்சேரி வில்லியனூர் ஒதியமட்டு பகுதியை சேர்ந்தவர் ஹென்றி ஹையர் துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன் வயது 16 என்பதும் இவர் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது நண்பரான ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த அந்தோன் என்பவருடன் வில்லியனூர் அருகே உள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் சமீபத்திய மழை மற்றும் வீடு அணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளனர். பின்னர் இருவரும் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடுத்து செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்த செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த காவலர் செந்தில் மற்றும் ராஜி ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக அந்தோனியை மீட்டு ஊசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மீட்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார், தீயணைப்பு துறையினர் இரவு பகலாக கடந்த 2 நாட்களாக தேடி வந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் ட்ரோன்கள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சங்கராபரணி ஆற்றில் உள்ள மேம்பாலத்தின் கீழே மாணவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இதனைத் தொடர்ந்து உடலை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர். மாணவன் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதிர் வரும் காட்சிகள் கண்கலங்க வைத்தது. மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மாணவனை சடலமாக மீட்கப்படும் காட்சிகளை பார்த்து வருத்தம் அடைந்தனர். வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாணவர்கள் இருவர் ஆற்றில் இறங்கி குளித்த போது தண்ணீரில் அழைத்து செல்லப்பட்ட ஒரு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை அழுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மரக்காணம் பகுதியில் 10 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. வங்கக்கடலில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளன. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரையில் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இதனால் மீனவர்கள் கடற்கரை ஓரம் விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக பெஞ்சல் புயலில் இருந்து அடுத்தடுத்து தடை விதிக்கப்படுவதால் கடந்த 1 மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் 20 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் நாட்காட்டியை தொகுதி மக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் தொகுதி மக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். அப்போது கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சைவாழி அம்மன், பிடாரி அம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன், ஸ்ரீ பிடாரி அம்மன், பொறையத்தம்மன், ஸ்ரீ ஐனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணகிரி செய்து சுவாமிக்கு மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி அக்னி பிரதிஷ்டை கலச ஸ்தாபனம் செய்து முதல் காலையாக பூஜை துவங்கி சனிக்கிழமை காலை 2ஆம் காலையாக பூஜையும், மாலை மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ரக்ஷா பந்தனம் செய்து 3ஆம் காலையாக பூஜையும் நடைபெற்று இன்று காலை 4ஆம் காலையாக பூஜைகள் நிறைவு செய்து மகா பூர்ணகிரி செய்து மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்று காலை 8:30 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துடன் துவங்கி ஸ்ரீ பூரணி போர்க்கலை சமேத ஐயனாரப்பன் ஆலயம், ஸ்ரீ பிடாரியம்மன், ஸ்ரீ பொறையத்தம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயங்களுக்கான மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்தும் பொன்னாடி அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் புத்தாண்டு 2025 முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை பொதுமக்களிடம் விளக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ஒதியன் சாலை காவல் நிலையம் முன்பாக போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திரிபாதி தலைமை வகித்தார். அவர் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை நிறுத்தி பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் பாராட்டி வாழ்த்தினார். தலைக்கவசம் இன்றி இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு செய்யப்பட்ட இஸ்ரேல் இசை கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசை கலைஞர் அபிஷேக் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா, மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அப்போது பொதுச் செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ராசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரத்திற்கு மார்டின் குழுமத்தினர் ரூபாய் 5 கோடி செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார்.
பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் முன்னணி தொழில் குழுமமான மார்டின் குழுமம் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 5 கோடி மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை விமான நிலைய மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மார்டின் குழும இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரிகள் மூலம் அந்தந்த பகுதிக்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உட்பட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரையாற்றினார். ஆசிரியர் சத்யபாமா வரவேற்புரை பேசினார். பள்ளி முதல்வர் சாந்தி அவர்கள் முன்னிலை வகித்து நன்றி உரையாற்றினார். விழாவின் தலைமை விருந்தினராக திரு கைலாகிய ஸ்ரீ கண்ட பரம்பரை வாமதேவ ஸ்ரீ கார்கம் கணேச சுவாமிகள் திருமணம் திருமங்கலம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர் ஓவியர் இதழ் ஆசிரியர் பாரதி வாணர் சிவா மற்றும் அவரது துணைவியர் அவர்கள் பாரதியாரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினார். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிகளை நமது பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். பாரதியின் பல்வேறு பாடல்களை குழு பாடல்களாக மாணவ மாணவிகள் வழங்கினர். தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளில் பாரதியார் பற்றி உரை நிகழ்த்தப்பட்டன. இவ்விழாவின் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரிக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தினர் வழங்கினர். இதற்கான விழா அண்ணா சாலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் ஜோதிகுமார், கோபி, காமராஜ், ரமேஷ், துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன், தாரகை ராஜா, தினகர், பாஸ்கர், ஜீவதேவன், சோமு, கிஷோர் மற்றும் ஆலோசகர் பேராசிரியர் பாலமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சக்திவேல், சர்குணம் பாபு, விஷ்ணுமூர்த்தி, அருண், டேவிட், ஈஸ்வர், அஜித் ராஜா, தினேஷ் ராஜ் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, பெட்ஷீட், வேஷ்டி, சேலை, புடவை, பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான ரஜினி ரசிகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பயிற்சியில் கிராமப்புற இளைஞர்கள் பங்கேற்றனர். வில்லியனூர் கொம்பியனில் உள்ள பிள்ளையார் குப்பத்தில் மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கிராம வள மையம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனமும் மாநில வேளாண் மேலாண்மை மற்றும் விரிவாக்க பயிற்சி நிறுவனம் புதுச்சேரி மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி 9 டிசம்பர் 2024 முதல் 14 டிசம்பர் 2024 வரையிலான 6 நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் காய்கறி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து 7 கிராமத்தை சார்ந்த 28 நபர்களுக்கு அளிக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளரான TS கிரிஜா மற்றும் சரவணராமன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த 6 நாள் பயிற்சியில் வெண்டை, கத்திரி, கீரை வகைகள் மற்றும் கொடி வகைகளின் சாகுபடி முறைகள் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி விவசாயிகளுக்கு பல வல்லுநர்கள் பயிற்றுவித்தனர். திருமதி உமாராணி வேளாண் அலுவலர் வில்லியனூர் மற்றும் திரு சரவணராமன் முதுநிலை ஆராய்ச்சியாளர் மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியோர் விவசாயிகளுக்கு எளிதில் புரியும் வகையில் செயல்முறை விளக்கத்தோடு பயிற்றுவித்தனர். புதுச்சேரி போட்டோ வீடியோகிராபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோரிமேடு அருகில் உள்ள KFC பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு அருகே KFC பின்புறம் மைதானத்தில் NCN புதுச்சேரி போட்டோகிராபர் நல சங்கம் அசோசியேஷன் சார்பாக நடைபெறுகின்ற
கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவ தலைவர், இணை செயலாளர், துணைத் தலைவர் ஆகியோர் முன்னிலையில் கிரிக்கெட் போட்டி துவக்கி வைக்கப்பட்டது. நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பேனாசோனிக் மற்றும் சோனி ஆகிய இரு அணிகளும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கல்கி ஸ்டுடியோ ரவிச்சந்தர், கிராண்ட் மாஸ்டர் மிக்சிங் வீடியோ செந்தில் வேல், பயோனியர் ஸ்டுடியோ டேவிட் ராஜ், தலைவர் வைரம் டிஜிட்டல் ஸ்டுடியோ மாரிமுத்து, செயலாளர் விஸ்வா ஸ்டுடியோ ராஜ்குமார், பொருளாளர் யூனிவர்சல் எஃப்பி ஸ்டுடியோ ஜோசப் பிலிப் ஜார்ஜ், துணைத் தலைவர் ஏவிஎம் ஆனந்த் ஸ்டுடியோ ஆனந்த், நிவின் போட்டோகிராபி அருள், இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு மகேந்திரன் என்கிற பாலு, இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு மகேந்திரன் என்கிற பாலு, மோகன், பாபுஜான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானத்தல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோயில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முன்னூர் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சாந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், கோவில் பூசாரி லட்சுமி அம்பாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்பியன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியன் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு தேவி ஸ்ரீ படவேட்டை மாரியம்மன், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீ ஐயப்பன் நவகிரகங்கள், அய்யனாரப்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா காலை நடைபெற்றது. இதில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் கரிக்கோலம் வருதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி மாலை வாசு சாந்தி பிரவேச, பலி ரக்ஷபந்தனன், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதற் காலையாக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து நேற்று 2 மற்றும் 3ஆம் காலையாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை விசேஷ திரவிய ஹோமம், தீபாரதனைகளும் நடைபெற்றது. மகா பூர்ணதி செய்து மகா தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கரப்புறப்பாடம் நடைபெற்று ஸ்ரீ விநாயகர், மாரியம்மன், ஐயப்பன், முருகர் சன்னதி விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து சன்னதி மூலவருக்கும் கலச அபிஷேகம் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், திருபவளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரம்ப நிர்வாக குழுவினர் மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். குடிநீர் கசிவினால் ஏற்பட்ட தண்ணீர் தட்டுப்பாட்டினை அனிமல் கென்னடி MLA துரித முயற்சியால் சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள அலைன் வீதியில் குடித்தண்ணீர் கசிவினால் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. இது குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தினர். இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைந்து சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்ற பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் சாலையை தண்ணீர் கசிந்த இடத்தை கண்டுபிடித்து தோண்டி சரி செய்யும் பணியை மேற்கொண்டனர். அத்துடன் புசி வீதியில் பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகள் ஏற்பட்டது. அதனை சரி செய்து 30 மீட்டர் அளவு புதிய பைப் லைன் அமைத்து சீர் செய்யும் பணியையும் மேற்கொண்டனர். அதனையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை எழுத்தர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி, உழவர்கரை, பாகூர், வில்லியனூர், திருக்கனூர் ஆகிய 5 இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றனர். திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் இழுத்தடிப்பதால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். உங்கள் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உறுதியளித்துள்ளார். மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்கில் வெங்கட்ராமன் அவர்களுடன் முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் நேரில் சந்தித்தார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்கில் வெங்கட்ராமன் அவர்களை முன்னாள் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி முன்னாள் மாநில தலைவருமாகிய சுவாமிநாதன் அவர்கள் ஆர்எல்வி அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். அப்போது இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் எதிர்காலத்தில் புதுச்சேரி மக்களை காப்பாற்றவும் புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்கவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக கலந்து பேசினார். புதுவையில் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை குறித்தும் அதனால் புதுவை சீரழிக்கப்படுவது குறித்தும் விரிவாக கலந்து பேசினார். ஆகவே புதுவையில் என்ஆர், பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து வருகிற 26ஆம் ஆண்டு அமையும் எனும் புதிய உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய ஆட்சியாக அமைய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக நிலைப்பாடு கொண்டுள்ளது. அதே நிலைப்பாட்டை கொண்டுள்ள முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் அவர்களும் எந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து செயல்படுவது என்பது குறித்து ஆலோசனை செய்கிறார்கள். இது சம்பந்தமாக கழக தலைமையுடன் கலந்து முடிவெடுப்போம் என்றும் அவர் கூறினார். என சேர்மன் ஆர்கில் வெங்கட்ராமன் அவர்கள் கூறினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.